கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீதிமான்கள் சூரியனைப் போல பிரகாசிப்பார்களாம். எங்கே சூரியனைப் போல பிரகாசிப்பார்களாம்? பிதாவின் ராஜ்யத்தில். பிதாவின் ராஜ்யம் என்பது பரலோகம் அல்லது பரமகானான். அங்கே யார் பிரவேசிப்பாருங்கன்னா, அவரை விசுவாசித்து அவருடைய சித்தம் செய்பவர்களே அங்கே பிரவேசிப்பார்கள். கர்த்தருக்கென்று நாம் உண்மையாக இருந்தால் பாடுகள் உண்டு. பாடுகளையும் கஷ்டங்களையும் சகித்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களை சத்துருவானவன் வஞ்சியாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் விதைக்கிற போது கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம் வெறுதாவாயிராது. அதனால் நாம் உறுதியாயிருந்து அனுதினமும் கர்த்தருடைய கிரியையிலே எப்போதும் எந்நாளும் வளர்வோம். அப்படி நாம் அவருடைய கிரியையிலே வளர்ந்து நாம் கரையற்றவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் அவருடைய சந்நிதியில் காணப்படுவோம். நாம் கர்த்தருடைய சித்தம் செய்யும்போது பரியாசம் பண்ணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பரம ராஜ்யத்தை குறித்த சந்தோஷத்தில் தீவிரமாய் நடப்போம். நம்மையும் நம்முடைய வழியையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே அநேகரை நீதிக்குட்படுத்தி நம்முடைய பிதாவின் ராஜ்யத்தில் நாம் சூரியனைப் போல பிரகாசிப்போம் என்பதை அறிந்து இந்த உலகத்தில் அவருக்கு சான்றாக வாழ்வோம். கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதவர்களுக்கோ நரகம் நிச்சயம். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டு என்பதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அன்பின் தேவனே, பாண்டுர இந்த நாளில் உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டுமப்பா. அப்போ இந்த உலகத்தில் கர்த்தாவே ஒருவேளை பாடுகளை அப்பாண்டவர் உமக்காய் அனுபவிக்கிறவர்கள் உண்டப்பா. ஒவ்வொருவரையும் என் தேவன் நேர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்போ நேர் அவர்களை கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது சூரியனைப் போல பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். பாடுகளிலும் நிந்தையிலும் உம்மை அதிகமாய் பற்றி கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற உம்முடைய வார்த்தைகளை அநேக பேருக்கு தீவிரமாய் அறிவிக்க கர்த்தர் கிருபைகளை கொடுங்க. அதற்கேற்ற அப்பாண்டுடைய பலனையும் அதற்கேற்ற வாய்ப்புகளையும் கர்த்தர் நீர் ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.